இப்போ இந்த வீடியோ என்ன வீடியோனா ஆடி மாதம் வந்துடுது. ஆடி மாதம் வந்தாலே வந்து ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா இனிமேல் பண்டிகை தான் வரும் ஃபுல்லாக. அது மாதிரி இந்த ஆடி மாதத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து அம்பாலை சேவிப்போம். தாயார் அம்பாலை வந்து ரொம்ப இது பண்ணுவோம். எல்லாருக்கும் தெரியாது, நிறைய எல்லாரும் பண்ணுவா. நம்ம 2 வருஷமா வந்து அன்னைக்கு என்னென்ன பிரசாதம் பண்ணணும், என்ன விசேஷன்றதை ஆல்ரெடி ஒரு வீடியோவாக சொல்லியிருக்கோம். இருந்தாலும் என்ன பண்ணலாம், நம்ம கியூரியாசிட்டி கேரி பண்ணுவோம்ல, கம்ப்ளீட்டாக அந்த ஆடி மாதத்தோட பெனிஃபிட், அதோட எப்படி இந்த டெம்பரேச்சர் எல்லாம் சேஞ்ச் ஆகுது எல்லாத்தையும் பற்றி நாளைக்கு அதில் போட்டுருங்க. அதில் இன்னைக்கு வந்து இதில் வந்து என்னென்னா, இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன பண்டிகை வருதுன்னு இந்த வாட்டி நாளைக்கு வந்து ஆடி வெள்ளிக்கிழமை ப்ளஸ் வந்து பௌர்ணமி 2 இருக்கு. ஸோ இந்த ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய் வந்து விடவே கூடாது. எவ்வளோ நம்மளால மேக்ஸிமம் சேவிக்கணுமோ சேவிக்கிறது அவ்வளோ நல்லது. நிறைய ஆற்றுல விளக்கேற்றி வச்சுட்டு நம்மளால முடிஞ்ச ஸ்வீட்டு, நமக்கு வந்து சக்கரை பொங்கல் அரிசி பாயசம் போட்டிருக்கோம் அதில். பட் நிறைய திருக்கணும், நிறைய ஸ்வீட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். கரடிஸ்லாம் அவளுக்கு எது முடியுறதோ அதை பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து அதுமாதிரி இந்த நெல்லிக்காய் மாலை அதெல்லாம் கூட நிறைய போட்டிருக்கோம். அது மாதிரி சில பேர் வந்து இந்த புத்துக்கு பால் விடுறது, அப்புறம் மாவளுக்கு ஏற்றுவா, அது மாதிரி என்ன எவ்வளோ மேக்ஸிமம் நம்மளால சேவிக்க முடியுமோ அவ்வளோ பலன் கிடைக்கும். அது இல்லைன்னா அந்த மாதுளம்பழத்தில் கூட வந்து இது பண்ணலாம். மாதுளம்பழத்தை கூட அர்ச்சனை பண்ணி நிறைய ஸ்லோகம், திருச்சி லலிதா சஹஸ்ரநாமம், தேவிவாச்சன், மகாலட்சுமி அஷ்டகம், சௌந்தரலகரி, இதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் கேட்க சொல்ல முடியாட்டா கூட போட்டு ஆடியோவாவது போட்டு ஆற்றுல வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வரணும். அது வந்து ரொம்ப ரொம்ப அவ்வளோ விசேஷமாக போட்ட பண்ணவளுக்கு தெரியும். அதுமாதிரி நம்ம சாம்பிராணி கூட போட்டிருக்கோம். அந்த மாதிரி சாம்பிராணி இது எவ்வளோ மூலிகை சாம்பிராணி பெருமாள் நிறைய விளக்கேற்றி நிறைய வந்து பண்ணிட்டு சுமங்கலிக்கு முடிஞ்ச வந்து வெத்தலை பாக்கு வச்சு கொடுக்கலாம். அது மாதிரி இந்த மாதம் ஆடி போகிறேன் இப்போ வருதுன்னு போட சொல்லியிருக்கோம். ஆண்டாள் ஜெயந்தி மாதிரி கொண்டாடி இருக்கோம். அமிர்த கலசம் அந்த கருட அவதாரம்னால ஆடி பெருக்குக்கு எல்லாத்துக்குமே என்னென்ன பிரசாதம் பண்ணி எல்லாமே என்னென்ன பூஜை பண்ணணுன்ற டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஆடியில் வந்து சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு கருட ஜெயந்தி வரும். அது என்னைக்கு வருது? 15ஆம் தேதி, ஆகஸ்ட் 15. லாஸ்ட் ஆடி 30ஆம் தேதி தான் வருது. ஸோ இது வந்து இந்த வாட்டி என்னன்னா அன்னன்னைக்கு பண்ணுறது வந்து அப்பப்போ காத்தால் அப்லோட் பண்ணுவோம். ஸோ முன்னாடியே தெரியணும்னா அவள் வந்து இந்த மாதிரி பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து எல்லாரும் நிறைய அம்பாலை சேவிச்சு எல்லாருக்கும் நல்லது நடக்கிறதுக்கு நம்ம வந்து எவ்வளோ மேக்ஸிமம் பூஜை பண்ண முடியுமோ பண்ணி பிரசாத அம்சம் நைவேத்தியம் பண்ணுறது வந்து அவ்வளோ விசேஷம். ஸோ அதனால தான் என்னென்னைக்கு இந்த டேட்டை போட்டு அதை நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதுதான் இந்த வீடியோ ஸ்பெஷல். ஓகே. அதுமாதிரி ஆற்றுல வந்து நிறைய வாசல் வந்து செம்மண் போட்டு நல்லா கோலம் போடணும். முடிஞ்ச அளவுக்கு நவராத்திரி மாரி எப்பயாவது கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வீடு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுட்டு எவ்வளோ நம்ம சுத்தமாக இருந்து அம்பாலை சேவிக்கிறோமோ அனுகிரகம் வந்து அள்ளி தருவா அம்பாள். ஸோ எல்லாரும் அதை வந்து செய்யணுன்றதுக்காக தான் அந்த தனியாக டேட் போட்டு போன வீடியோஸை கொடுத்துருக்கோம். பார்க்கட்டும் எல்லாரும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஜூலை, ஆகஸ்ட் அந்த இங்கிலீஷ் டேட்டும் போட்டிருக்கோம். ஆடி மாதத்து டேட்டு கொடுத்துருக்கோம். அன்னைக்கு வந்து என்ன விசேஷம்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் வந்து என்ன அந்த விசேஷத்துக்கு என்ன பிரசாதம் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்ததுன்னா கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து 17ஆம் தேதி ஆடி பிறப்பு தட்சிணாயன புண்ணியகாலம் ஆரம்பிச்சது. நாளைக்கு வந்து ஆடி வெள்ளி, ஆடி பௌர்ணமி. ஸோ அன்றைக்கி வந்து நாளைக்கு வந்து சக்கரை பொங்கல், அரிசி பாயசம், அக்காரடிசல் இந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட்டு பண்ணலாம். நாளைக்கு வந்து வடை தட்டி 4 சுமங்கலி வெத்தலை பாக்கு கொடுக்கலாம். ஆமாம். என்னென்னா நாளைக்கு வந்து பௌர்ணமி வந்து 10 மணிக்கு மேலே வருதுனால சாயந்தரமாக விளக்கு பூஜை பண்ணலாம். ஆமாம். ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமைக்கு விளக்கு பூஜை பண்ணி காமிச்சு சொல்லியிருக்கோம் நம்ம. விளக்கு பூஜை அது மாதிரிலாம் ஒன்றும் பண்ண முடியாட்டா கூட நல்லா வாசனை பூ 2 வாங்கி அம்பாளுக்கு வச்சுட்டு ஆற்றுல இருக்கிறத பிரசாத நைவேத்தியம் பண்ணி தெரிஞ்ச ஸ்லோகம் சொல்கிறது வந்து கண்டிப்பாக அதோட அது பலன் தெரியும் பண்ணும்போது. ஸோ அது யாரும் மிஸ் பண்ணிடாங்க. எத்தனை மணி என்ன டைம் இருக்கோ அவளுக்கு என்ன டைம் இருக்கோ பண்ணுறது வந்து அவ்வளோ விசேஷம். இந்த ஆடி மாதம் மிஸ் பண்ணக்கூடாது. ஆமாம். ஸோ நாளைக்கு வந்து காலம்பர பௌர்ணமி. ஸோ விளக்கு பூஜை வந்து சாயந்தரம் வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் என்னென்ன டேஸ் இம்பார்ட்டன்ட் டேட்டு, என்னென்ன ஃபெஸ்டிவல், என்னென்ன பிரசாதம் அப்படின்னு அதை போட்டிருக்கோம். அடுத்தது வந்து நம்மளோட ஐயங்கார் கிச்சன் ஓப்பன் பண்ணோடனே பிளேலிஸ்ட்டுன்னு வரும். அந்த பிளேலிஸ்ட்டுக்கு அதில் கிளிக் பண்ணோன்னா நிறைய இருக்குது. அதில் வந்து ஆடி மந்த் பிரசாதம் அப்படின்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் 23 வீடியோ போட்டிருக்கோம்.
அதாவது போன வருஷம் முந்தின வருஷம் வீடியோ வந்து என்னென்ன பிரசாதம் நம்ம பண்ணியிருக்கோம், என்ன சமையல் கூட பண்ணியிருக்கோம், என்ன எப்படி பூஜை பண்ணணும் என்னன்றதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் அதில். ஸோ அது 23 வீடியோவும் அப்படியே அதோட ஹெட்டிங்ஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ அதை அது எது வேணுமோ அவள் வந்து அதை போட்டு பார்க்கலாம். ஆமாம், ஸோ அந்த பர்டிகுலர் வீடியோலேயும் வந்து நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். பிரசாதம் பண்ணும்போது எதனால் அந்த பிரசாதம் பண்ணுறோம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், கதை சொல்லியிருக்கோம். அப்புறம் வந்து அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நிறைய இன்ஃபர்மேஷன் தகவல்லாம் நிறைய இருக்குது. அது மாதிரி அதெல்லாம் பார்த்துக்கிட்டோம். அதே மாதிரி இந்த வருஷம் வந்து நம்ம வந்து அன்னன்னைக்கு என்னென்ன விசேஷம் வருதோ அன்னன்னைக்கு நம்ம தனித்தனியாக வீடியோ பண்ண போகிறோம். அன்னன்னைக்கு பண்ணிவிட்டு அது அப்புறம் வந்து 10-11 மணிக்கு மாமா அப்லோட் பண்ணுவேன். முன்னாடியே வேணும்னா அதை பார்த்துக்கலாம். அதில் போன வருஷம் வீடியோலாம் நிறைய இன்ஃபர்மேஷன் பேசியிருக்கோம். கீழே மாமா சொல்லுவேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கா. ஸோ நிறைய விஷயம் தெரியும் அதுலேயும் நல்லா அதை தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், ஸோ எல்லோரும் பார்த்து எல்லாருக்கும் நல்லா நடக்கட்டும் நம்மளால வேண்டிக்கலாம். ஆமாம், ஹாப்பி ஆடி. ஓகே இல்லையா? ஆமாம், கரெக்ட். ஓகே, தேங்க்யூ.